கில்லு கிட்ட வந்து பர்மிங்ஹாம் டெஸ்ட் மேட்ச்ல டே 2ல ஏகப்பட்ட சாதனைகள். எஸ்சினால 200 அடிச்ச ஃபர்ஸ்ட் ஏசியன் கேப்டன், எஸ்சினால அதிகபட்ச ஸ்கோர் அடிச்ச ஒரே இந்தியனும், இங்கிலாந்துல இந்தியன் பேட்டர் அடிச்ச அதிக ஸ்கோரும் இதுதான். டெஸ்ட்ல ஒரு இந்தியன் கேப்டனா அதிக ஸ்கோர் அடிச்சதும் சுப்மன் கில் தான். இதுக்கு முன்னாடி விராட் கோலி 254 புனேல 2019 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகைன்ஸ்ட் அடிச்சிருப்பாரு. சுனில் கவாஸ்கர் டிராவிடுக்கு அப்புறமா இங்கிலாந்துல டபுள் 100 அடிச்ச ஒரே இந்தியன் பேட்டர் அது சுப்மன் கில் தான். அந்த எஸ்சினால அதிகபட்ச ஸ்கோர் அடிச்சவங்க, அப்புறம் இங்கிலாந்துல ஒரு இந்தியன் பேட்டர் அடிச்ச அதிகபட்ச ரன், இந்த லிஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா லெஜெண்ட்ஸோட பேர் தான் இருக்கும். இவங்க பேர்களுக்கு இடையில சுப்மன் கில்லோட பேரு இவங்கெல்லாம் தாண்டி போயிருக்காரு. பட் சுப்மன் கில் வந்து அந்த லெகசியை எடுத்துட்டு போகணும். எம்ஆர்எஃப் பேட் நம்பர் 4 பாருங்களேன் எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி 269 அடிச்சிருக்கிறாரு, 387 பால். ஸோ ஃபிளாட் ட்ராக் அப்படின்னு சொல்லி இந்த இன்னிங்ஸை வந்து குறை சொல்லிடக்கூடாது. ஏன்னா 387 பால்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆனாரு. ஒரே ஒரு பால் மட்டும்தான் எட்ஜ் ஆச்சு. அதுவும் எப்போ 246 இருக்கும்போது தான் அந்த எட்ஜ். 94% கண்ட்ரோல் அவரோட இன்னிங்ஸ் முழுக்க அவரோட ஷாட்ஸ்ல இருந்துச்சு. ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட்டு இருக்கும்போது அவரோட சாலிட் டிஃபென்ஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இங்கிலாந்து பவுலர்ஸ் இந்த பிச்சில் ரொம்ப டாக்டிக்கலா வேற பிளான்களோட நல்லா போட்டிருந்தாங்க. இந்த 387 பால்லாம் அவ்வளோ பேஷன்ஸோட அவ்வளோ டெம்பரமெண்டோட ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி 387 பால் காமா கம்போஸ்டரா பேஷன்ஸோட ஆடுற பேட்டரி ஆடி நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு. சுப்மன் கில் ஈரா ஆரம்பிச்சிருச்சுதான். கில்லுக்கு இன்னும் நிறைய இருக்கு.